கத்திரிக்காய் வாங்க போறோம் ஏர்போர்ட்ல இதை இங்கே இறக்கி விட்டுருங்க. இறங்கிக்கிறோம். என்ன யார் இறக்கிடுவா? துடிக்கும் கரங்கள் படத்துல நடிக்க காரணம் என்ன? சம்பளம் தான். ஏன் தொடர்ந்து கூலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? செயலா இருக்கட்டும். அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்க சார் எப்படி பார்க்கலாம்? எனக்கு ஒரு 5 வயசு கூட இருக்கும். ஆன் ஸ்கிரீன் பேர் உங்களோடதுனா யார்? அது மனைவி கிட்ட தான் இருக்கணும். பிஎம் ஆனா எந்த விஷயத்த இது வேணாம் மொத்தமா ஒழிச்சிருவீங்கன்னா எந்த விஷயத்த பிஎம்னா என்ன? பிரைம் மினிஸ்டர் என்ன? நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன். முதல் காதல் ஞாபகம் இருக்கானே உங்களுக்கு? முதல் காதல் ஸ்கூல் டைம்ல பண்ண காதல். முதல் காதல் ஞாபகம் இருக்கவங்க 3 புள்ள இருக்கு. சப்ஜெக்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பார்த்துட்டு இருக்கும். ஒரு வர்றதானே பண்ண முடியும். இல்ல நீங்க அதுக்கு ஏதாவது முயற்சி அந்த மாதிரி ஏதாவது இப்ப நம்ம பெரிய படம் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் அந்த மாதிரி? இதுவும் பெரிய படம் தான். இல்ல மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? நிறைய ரொமான்டிக்கா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்துல எப்படி இருந்துச்சு ரொமான்டிக் சீன் எடுக்கும்போது? இது கதையில வந்து அது சொல்லக்கூடாது. ரொமான்ஸ் சொல்லாதீங்க. ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போற கேரக்டர் கிடையாது. ஓகே. வர்ற காதல் கதையில சொல்றேன். கதையில இவரோட தக்குக்கே தக்கு கொடுக்க இன்னொருத்தர் இருக்காரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா சார் அதே மாதிரி படத்தில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காமிச்சது. ஒரு ஹீரோயினுக்காக ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் கோவப்பட்டு பழச்சுங்க. அதே மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்த ரியாலிட்டியில் நீங்கள் எப்படி சார் அணுகுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? என்ன யார் கூப்பிட்டது இல்லை தம்பி. அப்படிலாம் இல்லை சார். மலையாளத்தில் மம்முட்டி சேட்டாவோட தக்கலை. எப்படி இருக்கீங்க? இப்படியே இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த பீரியட் வந்து திரும்பி பார்க்க கூடாது. நீங்க தமிழ் சினிமாவில் பண்ண ரோல்ஸ் உங்களோட ஃபேவரட் ரோல் என்ன? எல்லாமே ஃபேவரட். சூர்யா தேவா கேரக்டர் வந்து யார் நடிச்சாங்க? யார் நடிச்சா என்ன? இது ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? பெரிய ஆர்டிஸ்ட் சொன்னதில்ல. சரி நீங்க சொல்லலாம், தப்பு இல்லை. வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணும்போது மணி சார் லஞ்சுக்கு போயிடுவாங்க. ஒரு மணிக்கு லஞ்சுக்கு போயிட்டாருன்னா ஒரு யூஸ்வலா 3 o'clock தான் சார் திரும்ப வருவாங்க. ஒரு 2 hours நமக்கு ஆஃபீஸ்ல வெட்டி தான், ஒரு வேலையும் கிடையாது. அப்ப என்ன பண்றது, நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு மேல உட்காந்துட்டு டவுன் பண்ண ஒரு இன்டர்நெட்ல உட்காந்துருப்போம். இல்லாட்டி ஏதாவது பாட்டு பண்ணிக்கிறோமோ ஒரு பயங்கரமான ஒரு குதூகலம் டேபிள் மேல இப்படி கால் மேல கால் போட்டுட்டு இப்படி படுத்துக்கிட்டு என்ன சாங் பாடி இருப்பேன்னு சொல்லுங்களேன். அசிஸ்டன்ட் இருக்கேன், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். யாரை நம்பி நான் போனேன் இல்ல அது மாதிரி ஒரு சாங். இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி, இப்படி பாடிட்டு இருக்கேன். கண்ணை ஓபன் பண்ணா சார் நிக்கிறாரு. சாரோட ரியாக்ஷன் திரும்பி உள்ள போயிட்டாரு. இந்த ரியாக்ட் பண்றதுன்னு தெரியும். ஆலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தூக்கமே வரலன்னா அருள்நிதி பண்ற முதல் மேட்டர் என்ன? தூக்கமே வரல, போன் நோண்டிட்டு இருப்பேன். அவ்வளவுதான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார்ஜ் போயிடுச்சுன்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவேன். சார் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதுல இருந்து ஆனந்த கண்ணி தான் வரணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்குது. சார் திரும்ப சார் சார் அந்த பக்கம் நீங்க பார்க்கலாம் சார். ப்ளீஸ் சார். இது வந்து என்னோட செகண்ட் தமிழ் மூவி ஆக்சுவலி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ.
எல்லாருக்கும் பண்ணியே, நான் மட்டும் நகிழ்ச்சி வேணும். போடுவாங்க அப்பெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா நீங்க எல்லாம் இப்படி கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்களா? எப்படிதான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்கன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு எதிர எங்க பார்த்தாலும் எல்லாரும் சர்க்கஸ்காரி மாதிரி அழகழகா ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் லவர் யாரு? ஃபர்ஸ்ட் லவர் என்னோட 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டீச்சர். வெற்றி மேல வெற்றி. அப்புறம் என்ன ரோஸ் ராயல்ஸ்ல வீட்டு வாசல்ல நிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ரோஸ் டாய்லெட்டா? ரோஸ் ராயல்ஸ் காரு. 4455 வண்டி பிரஸ் மீடியான்னு போட்டிருக்கிற வண்டி வந்து குறுக்குல நிக்குதான். அதனால மற்ற வண்டிகள் உங்க வண்டி தானா? ஒன்னா வந்தீங்களா? இல்ல நீங்க சாவி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. நீங்க போகணுமா? சாவி வாங்கிப்பா. உங்க டிரைவர் இருப்பாங்கல்ல பாவி. ஏப்பா மீடி கலாய்க்கிறாங்கப்பா. அதான் இந்த பாரு இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இல்லடா பிரச்சனை அவன் தான். பிரச்சனை அதான் 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 நம்ம சந்தானம் ஒரு டைலாக் வச்சிருப்பாப்ல, அதெல்லாம் 10 ஃப்ரெண்டு 5 ஃப்ரெண்டு வச்சிருக்கான். ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடும் ஐயோ. அது மாதிரி எங்க பிரச்சனை இழுத்துட்டு வருவான், என்ன வரும்னே தெரியாது. சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடுறா, வந்து வந்து வாடுறா வா. நீ வேணா சண்டைக்கு வா.